வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்படும் இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஷோடச சர்க்கா சர்க்கமானது 16. வாலி சம்ஹாரா, ஸ்ரீ ராமபிரான் வாலியை வதம் செய்தாராம் என்கிற தலைப்பிலே 21வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். மற்றும் சப்ததசக்கா சர்க்கமானது 17. ராமாதிக்ஷேபா, ஸ்ரீ வாலியானவன் என்ன பண்ணாரா, ராமபிரான ரொம்பவும் நிந்தனை பண்ணானா என்கிற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து 16வது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரச்சத்ருக்கன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராத்மருத்கணேभ्यः ஸ்ரீ சீதாட்சரவரசத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஷோடச சர்க்கமானது 16. வாலி சம்ஹாரா, ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், வாலியை வதம் செய்தாராம் என்கிற தலைப்பிலே 20வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். ஏவ முக்தஸ்து சுக்ரீவ கரதோ வாலினமப்ரவீத் தவ சைவ ஹரன் பிராணான் முஷ்டி படது மூர்தனி. வாலி இந்த மாதிரி சொன்ன உடனேங்க கோபத்தோட சுக்ரீவன் சொன்னானா என்ன சொன்னான்னாக்கா, சுக்ரீவன் வாலி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய முஷ்டிகள், கைமுட்டிகள் மற்றும் உன்னுடைய உயிரை பறிப்பதற்காக உன் தலைமையில இப்பவே விழக்கடவுது அப்படின்ட்டு ஓங்கி தலையில் ஓங்கி அடிச்சானாம் வாலியினுடைய தலையில் சுக்ரீவன். தாடி தஸ்தேன சங்கிருத்த ஸ்தாம் அபிக்ரம்ய வேகிதः அபிரேவச்சோனி தோத்காரி சோத்விடைவ பர்வதः. அந்த அடியை வாங்கின உடனேயே வாலியான் என்ன பண்ணானா,
சுக்ரீவனோட அந்த சொல்ல கேட்டதுமே சுக்ரீவனை வாலி பலமாக முதல்ல தாக்கினான். அதனால் என்ன ஆச்சு அந்த இடத்துல அப்படின்னாக்கா, அறிவில் எப்படி இருந்துதான் அறிவு, அதாவது ஏகப்பட்ட அருவியானது வந்துருக்கும். அந்த அருவிகளோடு கூடிய மலை போல் சுக்ரீவனுக்கு உடம்புலேருந்து இரத்தப்பெருக்க கக்குபவனாக அவன் அதற்கு ஆளானானாம். சுக்ரீவேன தோதி சங்கம் சாலமுத்வாட்ய தேசா காத்ரேஷ்வபிஹதோ வாலி வஜ்ரேணேவ மகாகிரி. ஆனால் அந்த நேரத்தில் சுக்ரீவன் கொஞ்சம் கூட தயங்காம தான் பெற்ற அடியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மிகவும் ஆற்றலோட உடனே சுக்ரீவன் என்ன பண்ணாராம், பக்கத்தில் இருந்த ஒரு ஆச்சாமரத்தை பிடுங்கி வாலி மேலே எரிஞ்சானாம். அந்த வாலி மேலே எரிஞ்ச அந்த ஆச்சாமரமானது எப்படி இருந்துதான், பெரிய வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட பெரிய ஒரு மலையை போல வாலியினுடைய உடம்புகளில் ஏகப்பட்ட காயங்களை எல்லாம் அடைந்தானாம் வாலியானவன். சதூபாலி பிரசலிதः சாலதாடன விக்வலः குரு பாரசமாக்ராந்தா ஔசசார்தேவ சாகரே. ஆச்சாமரத்தினுடைய அடியினால, அந்த மரத்தினுடைய அடி வேறு, அந்த அடிபாகத்தினால அடிப்பட்ட நிலைகளின் வாலியானவன் அளவுக்கு அதிகமாக ஒரு கப்பலானது இருக்குது. அந்த கப்பலில் அளவுக்கு அதிகமாக சுமையை ஏற்றிட்டோம்னாக்கா என்ன ஆகும், கப்பல் நடுக்கடலில் தத்தளிக்கும். அதுபோல் வாலியானவன் இந்த ஆச்சாமரத்தினுடைய அடி வேறுனால அடிப்பட்ட உடனேயே அந்த மாதிரி நிலை குளிஞ்சு நின்றானாம் வாலியானவன். தோ பல விக்ராந்தோ சுவர்ண சம்வேகிதோ வேகினோ பிரவருத்தோ கௌரவபூஷோ சந்திரசூர்ய விவாம்பரே பரஸ்பரம் அமித்ரக்னோ சித்ரான் பேஷண தத்பரோ ததோ வர்த்தத வாலிதோ பலவீர்ய சமன்விதः. அப்போ இந்த வாலியும் சுக்ரீவனும் ரொம்பவும் பிரமாதமான ஆற்றலும் பராக்கிரமும் உடையவர்கள். அவ ரெண்டு பேருக்கும் அந்த யுத்தமானது நடந்ததை பார்க்கும்போது எப்படி இருந்துதான், கருடனுக்கு நிகரான வேகமுடையவர்கள் ரெண்டு பேரும். கோரமான உடல் அமைப்பை கொண்டவர் சுக்ரீவனும் வாலியும். அது எப்படி இருந்ததான், பௌர்ணமி நாளில் வானத்தில் விளங்கக்கூடிய சூரிய சந்திரநிலை போன்றவர்களாக இருக்கக்கூடிய, எப்படி ஒப்பிடுறார் பாருங்க, சூரியன் சந்திரனுக்கு ஒப்பிடுறார் இந்த கவி. அதாவது பால வால்மீகின்ற மகரிஷி சூரியன் சந்திரனுக்கு ஒப்பானவராம் வாலியும் சுக்ரீவனும். அவ ரெண்டு பேரும் எகிரி எகிரி பாய்ந்து பாய்ந்து யுத்தம் பண்ணாலாம். எதிரியை ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிட்டாலும், இவன் எனக்கு எதிரி, நான் அவனுக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரி அப்படின்ட்டு நினச்சிட்டு எதிரியை ஒழித்து கட்ட விரும்பிய வாலியும் சுக்ரீவனும் தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலாம். அப்போ உடலாற்றும் வீரமும் புரிஞ்சிய வாலியினுடைய கையானது ஓங்கி எடுத்துட்டு வந்தானாம். சூரியபுத்ரோ மகாவீர்ய சுக்ரீவ பரிஹீயதே வாலினா பக்ன தர்பஸ்து சுக்ரீவோ மந்தவிக்ரமः வாஹனம் பிரதி சாமர்ஷோ தர்சயாமாச ராகவம்.
சூரியனுடைய புத்திரனோ மகாவீரனுமான சுக்ரீவன் அவனுடைய பலமானது கொஞ்சம் கொஞ்சமா தொய்வடைய தொடங்கித்தான். வாலியினால செருக்கானது ஒழிக்கப்பட்டு பலம் குறைந்து போன சுக்ரீவன் வாலி கிட்டக்க ரொம்பவும் கோபம் கொண்டவனாக ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க தன்னுடைய அவநிலையை சுட்டி காட்டினானாம். சுக்ரீவன் சசாகே சசிகேர்வஜ்ர கூட்டி நிபைர்ணகை முஷ்டிபேச்சாணிபி பத்மே பாஹுபிஷ்ய புனః புனः தயோ யுத்தம் உத்கோரம் ருத்ரவாசவ யோரிவா. இது எப்படி இருந்ததுன்னா, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த யுத்தமானது இந்த கிருதயுகத்தில் ருத்திரா அசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையே நிகழ்ந்த போரை போல இருந்ததான். இலைகள் நுனிகளோடு கூடிய மலர்களாலும் வஜ்ராயுதத்தினுடைய முனையை வச்சிய கூரிய நகங்களாலும், ரெண்டு பேருக்குமே நகம் குரங்குக்கெல்லாம் நகமானது கூர்ப்பாக இருக்கும், ரொம்பவும் கூர்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகங்களாலும் தன்னுடைய கை முஷ்டிகள் கால் முஷ்டிகள் இந்த முழங்கால் கால்கள் தோள்களாலும் பயங்கரமான போரானது தொடர்ந்து நகர்ந்து ஒருவரை ஒருவர் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா தாக்கி கொண்டார்களாம். ரெண்டு பேரும் எதுக்குமே சலைச்சவாலா இல்லவே இல்லையாம். தௌ சோனி தாத்தோ யுத்யேதாம் வானரோ வனசாரிணோ ஏகாவிவ மகாசத்தே தஜ்ஜயானோ பரஸ்பரம். காட்டுவாசிகளாக இருக்கக்கூடிய வாலி சுக்ரீவன் இரண்டு வானரங்களும் அவன் ரெண்டு பேருக்குமே உடல்ல குருதி சொட்ட சொட்ட அந்த யுத்தத்தில் இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததான், வானத்தில் இரண்டு மேகங்கள் மோதி கொண்டது போல ரொம்பவும் உரத்த குரல்ல ஒருவரை ஒருவர் பயமுறுத்தி கொண்டு போர் புரிஞ்சுட்டே இருந்தாலாம். ஏயமானம் அதாபஸ்ய சுக்ரீவம் வானரேஸ்வரம் ஏக்ஷமானந்திதசைவ ராகவம்ச முகூர்முகூ ததோ ராமோ மகாதேஜ ஆர்த்தம் திருட்வா ஹரீஸ்வரம் சாம்ச வீக்ஷதே வீரோ வாலினோ வதகாரணாத். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் ரொம்பவும் தளர்ச்சி அடைஞ்சு போய் ஸ்ரீ ராமபிரான் இங்கே தான் இருக்கார், ஏன் இன்னமும் எனக்கு உதவிக்கே வரவே மாட்டேன்றார் அப்படின்னுட்டு எண்ணுபவன் போல 8 திசைகளையும் அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பத ஸ்ரீ ராமபிரான் அதை சுக்ரீவன் பார்ப்பதை கவனித்தாராம். கவனித்த உடனேயே அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், பராக்கிரமம் கொண்ட ராமபிரான் வானர மன்னனான சுக்ரீவனை தவித்து கொண்டிருப்பதை பார்த்து வாலியை வதம் செய்யும் நோக்கத்தோட வீரராக இருக்கக்கூடிய மகாவீரர் ஸ்ரீ ராமபிரான் வானத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தினாராம். ததோ தனுஷி சந்தாய சராமாசி விஷோபமம் ஊரயாமாச தச்சாபம் கால சக்கரம் இவாந்தகः தஸ்ய ஜாதல கோஷேன த்ரஸ்தா பத்ரரதேஸ்வராः வர்தோ த்ருவோ மிருகாश्चैव காந்த இவ மோகிதாः. அப்ப என்ன பண்ணாராம் ராமபிரான்,
உடனே விஷம் கொண்ட சர்ப்பத்தை போன்ற ஒரு பானத்தை வந்து வில்லில் ஊட்டினாராம். யமபிரானுக்கு யமதர்மராஜன் இருக்கானோ, அவனுக்கு யமனுடைய ஆயுதங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய கால சக்கரத்தை வந்து கையில் எடுத்துட்டா காலனை போல அந்த வில்ல வந்து வளைத்தாராம் ராமபிரான். அவருடைய அந்த நான்கயிற்றிலேருந்து வரக்கூடிய அந்த பேரு ஒலியால் அந்த காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாமே திகிலடைந்து போய் பிரளய காலத்தில் வந்து எது நடக்கும் எது நடக்காது என்பதறியாது குழம்பி தவிக்கக்கூடிய அந்த பிராணிகளைப் போல எங்கெங்கோ வேகமாக ஓடி போயிடுத்தான் எல்லாமே. வஜ்ரநிகோஷ பிரதீர்த்தாச இசன்னிபஹ ராகவேன மகாபானோ பாலி வக்ஷசி பாதிதः தஸ்தேன மகாதேஜ வீர்யோசித்த கபீஸ்வரः ஏகேன வேஹதோ வாலி நிபாபாத மஹீதலே. அதாவது ஸ்ரீராமபிரான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பானமானது வஜ்ராயுதம் போல பேரொலி எழுப்பிக் கொண்டும் தீப்பற்றி எரியக்கூடிய மேகத்தை போல ஒளி வீசிக்கொண்டும் விளங்கிய ஒரு மகாபானமானது வாலியினுடைய மார்புல போய் தாக்கும்படியாக ஸ்ரீராமபிரான் அந்த அம்பை வந்து விட்டாராம். அந்த அம்பை விட்ட உடனேங்க அப்போது பேராற்றல் உடையவனும் வீரத்தினால் செருக்கு கொண்டவனுமான வானர மன்னனுமான வாலி மிகவும் வேகமாக வந்து விழுந்த அந்த பாவனத்தினால தாக்குண்டு அப்போதே அவன் வந்து தரையில் வந்து விழுந்தானாம் வாலியானவன். அதாவது இந்த ஸ்லோகத்தில் வாலியை வதம் செய்தது என்று பலவிதமாக கவிஞர்கள்லாம் எழுதியிருக்கார். அதாவது என்னன்னாக்கா அவர் வந்து வெறும் 7 ஆச்சா மரங்களை வந்து தொலைச்சி பண்ணது அவருடைய வீரத்தை காட்டுவதற்காக சுக்ரீவனுக்கு காட்டினார். ஆனால் எல்லாரும் 7 மாமரத்தை வந்து தொலைச்சிட்டு போய் வாலியை வதம் செய்தார் அப்படின்னு எழுதியிருக்கார். ஆனால் வாலியை வந்து அவர் அப்படி வதம் செய்யலை. இதைத்தான் நாம் வந்து இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கணும். வாலியை வந்து அவர் வந்து நேரடியாகவே மாரில் போய் பாய்கிற மாதிரி அவர் நேரடியாகத்தான் அம்பை வீழ்த்தினார். இதைத்தான் வால்மீகி எழுதியிருக்கார். இதுதான் நடந்த உண்மை அந்த திரேதாயுக காலத்தில். இந்திரத்வஜ இவோ தூத பௌர்ணமாஸ்யாமயேதலே ஆஸ்வயோக் சமயே வாமாசி கத கத ஸ்ரீகோ விசேதனஹ. இது எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு கோவிலையும் பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவம் நடக்கும்போது என்னன்னாக்கா துவஜ ரோகணம் அப்படின்னு குழி ஏற்றுவா. அந்த துவஜரோகணங்கிறத ஐப்பசி மாத பௌர்ணமியில் அந்த துவஜம் என்றால் இந்திர துவஜம்னு வேறு, அதை ஏற்றுறது. அதே வந்து இந்த இந்த இதுவானது முடிக்கிறதுன்னு வச்சுக்கோ, உற்சவமானது. அப்போ அந்த உற்சவம் முடிக்க உடனே கடைசி நாள் என்ன பண்ணுவான்னாக்கா துவஜ ஆரோகணம் அப்படின்னு பேர். அந்த கொடியை வந்து கீழே இறக்குவான். அப்போ இது எப்படி இருந்ததுதான், தரை இறக்கப்பட்ட இந்திரத்வஜம் போல ஒளி இழந்து உணர்விழந்து விழுந்தானாம் வாலியானவன். இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் அந்த வாலிக்கு வந்து சக்தியானது இருக்குங்கிறத இந்த இடத்துல வந்து நமக்கெல்லாம் சொல்றார் வால்மீகி.
அதாவது எப்படின்னாக்கா கௌட தேசத்தில் வந்து அஸ்வயுஷ மாதம் பௌர்ணமி, அஸ்வயுஷ மாதம்னாக்கா ஐப்பசி மாதம், அந்த பௌர்ணமி திதியில் இந்திரனை குறித்து வந்து நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. அதில் வந்து தொடக்க நாளில் கொடியானது ஏறும். அந்த உற்சவம் வந்து முடிஞ்ச உடனேயே, பிரம்மோற்சவம் முடிஞ்ச உடனேயே மேலே இருக்கக்கூடிய வந்து வேகமாக கீழே இறக்கிடுவா. ஏற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுவா, ஆனால் இறக்கும்போது கிடு 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 கிடுன்னு இறக்குவா. அப்போது அந்த மாதிரி இறக்கத்தான் வழக்கம். அந்த கொடி இறக்கத்தை வந்து அதுக்கு ஒப்புமையாக வால்மீகியானவர் பிரமாதமாக காட்டுறார். நரோத்தம காலயுகாந்த கோபமம் சரோத்தமம் காஞ்ச நரூபிய பூஷிதம் சசஜதீர்த்தம் தம் தமம் இத்ரமர்தனம் ஸ்தூமமக்னிம் முகதோ யதாஹரஹ. புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் யுக முடிவில் தோன்றக்கூடிய காலனை போன்றதும் பொன் வெள்ளி வேலைப்பாடுகள்லாம் உடையதுமான எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய தீச்சுடர் போல விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய முகத்திலேந்து கிளம்பக்கூடிய புகையோடு கூடிய அக்னியை போன்றதுமான பிரமாதமான உத்தமமான பானத்தை வந்து மறுபடியும் வாலி மேல செலுத்தினாராம் ராமபிரான். அதோக்ஷித சோனித தோய விஸ்ரவை விஸ்ரவை சுபோஷ்மித சோக இவானிலோத்ததः சேதனோ வாசோ வசோனுராகவே விப்ரம் சிதேந்திர துவஜவக்ஷிதிம் கதः. இந்திரனுடைய குமாரனாக இருக்கக்கூடிய வாலியானவன் தன்னோட உடல்லேருந்து தண்ணீர் வெள்ளம் வந்து பாய்வதை போல அவனுடைய உடம்புலேருந்து குருதியானது வெள்ளம் போல ரத்தமானது வெள்ளமா பெருகிட்டான். அதனால உடல் முழுக்க அவனுக்கு நனைந்து போய் உணர்விழந்த வாலியானவன் ஏராளமான பூக்களை கொண்ட அசோக மரம் வந்து பெரும் காற்றுனால எப்படி அடியோடு வீழ்த்தப்படுமோ அந்த வீழ்த்தப்பட்டதை போல இறக்கப்பட்ட இந்திரத்வஜம் போலவும் அப்போது பூமியில வந்து வாலியானவன் விழுந்து கிடந்தானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஷோடச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 16வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் சப்தரச சர்க்கः சர்க்கமானது 17. ராமாதிக்ஷேபா வாலியானவன் உயிர் மட்டும் அவனுக்கு இருக்கு. அந்த உயிரை வச்சுட்டு ஸ்ரீ ராமபிரானை நிந்தனையை செஞ்சானாம் வாலி. முதல் ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ததா சரணாபிஹதோ ராமேண ரணகர்கசः பபாதசகசா வாலி நிகிருத்தைவ பாதபः. யுத்தத்திலேயே வந்து தன்னுடைய வீரத்தை வந்து காட்டக்கூடியவன வாலி ராமபிரானுடைய ஒரு பானத்தால் தாக்கப்பட்டு எப்படி இருந்தானா ஒரு வெட்டப்பட்ட மரம் போல தரையில் விழுந்து கிடந்தானாம். சா பூமௌ ஞஸ்த சர்வாங்க தப்த காஞ்சன பூஷண அவ தத்தேவராஜஸ்ய முக்தரஸ்மிரிவ த்வஜः. அப்போ வந்து நல்ல பிரமாதமாக உருக்கிய பொன்கள், அதாவது தங்கம் பொன்னாலான
அணிகலன்கள்லாம் அணிந்திருந்த வாலியானவன் உடலில் வந்து எல்லா அவயவங்களும் பூமியில் படும்படியாக ஒளியிழந்த இந்திரத்வஜம் போல கீழே விழுந்த கடந்தானா. அது எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் வந்து பிரம்மோற்சவம் நடக்க போகுது. அதுக்கு வந்து கொடியேற்றம் பார்த்தீங்களா, அந்த கயர், அந்த கயரானது உபயோகப்பட்டதுக்கு அப்புறமா பிரம்மோற்சவம் முடிஞ்சோம்னா அதை வந்து கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கும் போது அந்த கயரும் வந்து நீக்கி போயிடும். அப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த இந்திரஜமானது கீழே விழுந்து விடுவது போல அவன் கீழே விழுந்த கிடந்தானாம் வாலியானவன். அந்த மாதிரி இருந்தானாம் பார்க்கறதுக்கு. தஸ்மின் நிபாதிதே பூமோ வானராணாம் கணேஸ்வராய அஷ்டச்சந்திரம் இவ வியோமா வியராஜத மேதினி. भूमौ निपति तस्यापि तस्य देवं महात्मनः नास्येत्यहाति न प्राणः न तेजो न पराक्रमः. सक्रादत्ता वरामाला काञ्चनी वज्रभूषिता तथा न हरिमुख्यस्य प्राणस्तेज श्रियं ससा. வானரங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வாலியானவன் பூமியில் விழுந்த உடனேயே அங்கே வந்து நிலா இல்லாத ஆகாயம் போல உலகமானது பிரகாசத்தை வந்து இழந்துதான். மகாத்மாவாக இருக்கக்கூடிய அவனுடைய உடல் வந்து தரையில் விழுந்து விட்டாலும் அவனுடைய உடம்பினுடைய பொலிவு, உயிர், அந்த வாலிக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்ம ஒளி மற்ற மனோதைரியம் அதெல்லாம் அவனை உடலை விட்டு போகவே இல்லையா. இந்திரனால கொடுக்கப்பட்ட ரத்தினங்கள் கோர்க்கப்பட்ட உத்தமமான சொர்ண மாலை அவன் கழுத்தில் போட்டிருந்தான் வாலி. வானரத்தலைவனுடைய உயிரையும் ஆன்ம ஒளியையும் அவனுடைய தேகாந்த சக்தியையும் அந்த ஸ்வர்ணமாலையானது தாங்கி கொண்டிருந்ததாம். ஆஹா, எவ்வளோ பிரமாதம். சாதயா மாலையா வீரோ ஹைமயா ஹரியூதபா சஞ்சானுகத பர்யந்த பிரயோதர இவாபவத். तस्य मालासदेहस्य मर्मगाधीश यस्सरः त्रिदेव ऋषिता लक्ष्मी पति तस्यापि शोभते. ततस्रं तस्य वीरस्य स्वर्गमार्गप्रभावनं रामबाणसतो सनोक्षिप्तम् आवगत्परमां गतिम्. வானரங்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடியவனும் மகா வீரனுமான வாலி அவன் அணிந்திருந்த அந்த ஒரே ஸ்வர்ண மாலையினால எப்படி இருந்ததான் அந்தி வேளையில வந்து செம்மை வீசக்கூடிய ஓரங்களை கொண்ட மேகம் போல விளங்கினானாம் வாலியானவன். அவனுடைய அந்த தங்க மாலை உடல் மற்றும் உயிர்நிலையை வந்து தாக்கிய அந்த அம்பு ஆகிய மூன்றுமே அவன் வந்து கீழே விழுந்து கிடந்தாலும் மூன்று கூறுகளாக செய்யப்பட்ட ஒளிக்கற்றைகள் போல அப்படி பிரகாசமா பிரகாசித்தானாம் வாலி. ராமனுடைய வில்லிருந்து விடப்பட்ட அந்த அஸ்திரமானது அந்த வீரனுக்கு வந்து யாருக்கு, வாலிக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை வந்து காட்டுவதாக அமைந்ததான். அப்போ அந்த வாலியை வந்து பரமபர வாசலுக்கு வந்து கொண்டு சென்றதாம். எப்படி அவன் செத்து போய் போகல, இன்னும் அவனுடைய உயிர் போகல.
ஆனால் அந்த பரமபாத வாசலுக்கு போகிற மாதிரி இருந்துதான் ராமர் விட்டு அம்பானது அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றார். தம் ததா படித்தம் சங்கே யதா சிவம் இவானலம் பகுமான்யச தம் வீரம் வீக்ஷமானம் சனேரிவா. அதாவது ஜுவாலியே இல்லாத அக்னியை போல அடங்கி யுத்த களத்தில் கிடக்கக்கூடியவனா தன் மேல பானத்தை யார் ஏவினாரோ மனசுக்குள்ள புகழ்ந்து என்ன பண்ணானா வாலி, அந்த வீரன் எங்கே அப்படின்னு அரை மயக்கத்தில் இருந்தான். அந்த அரைமயக்கம் காரணமாக நாலாபுறமும் மெல்ல பொறுமையாக பார்த்தானா வாலி, யார் நம்ம மேலே அம்பு விட்டது அப்படிங்கிற ஆளை நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்தாங்கன்னு அவரை அப்படின்னு பார்த்தானா வாலியானவன். யாதேவிவ புண்ணியாந்தே தேவலோகாத்வரீச்யுதம் ஆதித்யம் இவ காலேன யுகாந்தே புவி பாதிதம். அதாவது வாலியானவன் எப்படி சொல்றாரு பாருமா இந்த இடத்துல, ஒரு மனுஷன் சுகபோகங்களை அனுபவங்களால் புண்ணியம் சேமிப்பு கரைந்து போனாலும் தேவலோகத்திலேருந்து தள்ளிவிடப்பட்ட யயாதி போன்றவனும் மகா பிரளய காலத்தில் கால தேவனால பூமியில தள்ளப்பட்ட சூரியன் போலவும் இந்த வாலியானவன் ராமர் விட்ட பானத்தினால அடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்தான். ஆஹா, யயாதிக்கு ஒப்பா சொல்றார் வாலியா, சூரியனுக்கு ஒப்பாவும் வாலிய சொல்றார். மகேந்திரம் இவ துர்தர்ஷம் மகேந்திரம் இவ துஸ்ஸகம் மகேந்திர புத்திரம் பதிதம் வாலினம் ஹேமமாலினம் யூடோரஸ்கம் மகாபாகும் தீர்த்தாஸ்யம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மணானுகதோரமோ ததர்சோபசர்பசா. அதாவது வாலியானவன் எப்படின்னா மகேந்திரனை போல வெல்ல முடியாதவன், மகேந்திரனை போல நெருங்கவும் முடியாது. அதாவது இந்த வாலி கிட்ட எதிர நின்று யாராலையுமே போர் பண்ண முடியாது. அவன் இந்திரன் கொடுத்த காஞ்சன மாலையை அணிஞ்சிருந்தவன், இந்திரனுக்கு குமாரன். அவன் விழுந்து கிட போனான். வாலியினுடைய மார்பானது மிகவும் அகன்று இருக்கும். வாலியினுடைய தோல் வலிமை ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்பவும் தோல் வலிமை மிக்கவன். வாலியினுடைய முகமானது அவ்வளவு பிரகாசமா இருக்குமாம், ஒளி வீசக்கூடியாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை கொண்டவன் வாலி. கபில நிற கண்களே உடையவன். அந்த வாலிய லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து வர ராமபிரான் பார்த்தாராம். அவன் அருகலை ஸ்ரீ ராமபிரான் நின்றாராம். தம் த்ரட்வா ராகவம் வாலி லக்ஷ்மணம் சயாமஹாபலம் அப்ரவீ பிரஸ்ரிதம் வாக்கியம் பருஷம் தர்ம சம்ஹிதம். அப்போ வாலி என்ன பண்ணானா, ஸ்ரீ ராமபிராணியும் மிகவும் பலவானாக லக்ஷ்மணனையும் பார்த்து வினயமும் அறமும் நிறைந்த கடுமையான சொற்களை எல்லாம் சொன்னானாம்.
வாரியானவன் ராமபிரானை பார்த்து நராதிபதே புத்திர பிரதீத பிரிய தர்சன வீண சத்வசம்பன்ன தேஜஸ்வி சரிதவ்ரத. நீங்க சொல்றார் வாரியானவர் ராமபிரானை பார்த்து, நீங்க ஒரு மாமன்னர் தசரத மகா சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரர், ரொம்பவும் புகழ்பெற்றவர். நீங்க ரொம்பவும் பிரமாதமான இனிய தோற்றமுடையவராக இருக்கீங்க. நல்ல உங்களுக்கு பிரியமான பலவிதமான தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் நேர்மையாக இருக்கக்கூடிய அளவில் கற்றவர். நீங்க நல்ல குடியில பிறந்தவர். உங்களுடைய குணமானது சத்துவகுணம். எப்பயுமே உங்ககிட்ட சத்துவகுணமானது ஏகப்பட்டதாக நிரம்பி இருக்கு. பிரமாதமான தேஜஸை உடையவர் நீங்க. எப்பவுமே தர்மத்தையும் அறநெறியையும் கடைபிடிக்கக்கூடியவர் நீங்க அப்படின்னாராம் முதல்ல வாலி. ராமபிரானை பார்த்து சொல்றார் வாலி. பராமுகபதம் கிருத்வா கோணோ பிராப்தஸ்தயா குணः யதஹம் யுத்த சம்பிரப்த சரேனோரசி தாடிதः. இப்போ வாலி சொல்ற, நான் வேற ஒருத்தனோட யுத்தத்தில் நான் ஈடுபட்டிருந்த போது அதில் தான் என்னுடைய கவனமானது முழுமையாக நான் செலுத்தியிருந்தேன். அந்த சமயத்தில் என்னோட மார்பில் அம்புனால நான் தாக்கப்பட்டேன். வாலி சொல்றான், உங்களுடன் நான் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லாத ஒருவனை என்னை நீங்க கொன்றதுனால ஸ்ரீ ராமபிரானே, நீங்க அடைஞ்ச பயன்தான் என்ன? என்னால என்ன நீங்க சாதிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னா நான் வாலி ராமபிரான் கிட்ட. ராம கருணே வேதி ச பிரஜானம் ச இதேர்த்தः சாணுக்ரோசோ மகோத்சாஹ சமயஜ்ஞோ திருடவ்ரதः இதி தே சர்வபூதானி கதயந்தி யசோ புவி. இப்போ சொல்ற வாலி, ராமபிரானே நீங்க ரொம்பவும் கருணை மிக்கவர். குடிமக்களுடைய நலன்ல ரொம்பவும் அக்கறை உடையவர். எல்லாருக்கிட்டையும் தயவு காட்டக்கூடியவர். எப்போதுமே மகிழ்ச்சியோட ஊக்கத்தோடும் இருக்கக்கூடியவர் நீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயலாற்றக்கூடியவர். அறநெறிகளையும் தர்மத்தையும் தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவர். அப்படின்னுட்டு உங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகள்லேருந்தும் சரி சகல ஜீவராசிகளும் உங்களை புகழே சொல்கின்றன இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு பண்ணேள் என்ன அப்படின்னு கேட்டானாம் வாலி ராமபிரான் கிட்டக. அதாவது இன்றைய தினம் ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சப்ததச சர்க்கா, சர்க்கமானது 17. ராமேதி க்ஷேபா, வாலியானவன் ஸ்ரீ ராமபிரானை நிந்தனை செய்தானா திட்டினானாம் என்கிற தலைப்பிலே 16வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 17வது ஸ்லோகத்தில் இருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.